சாம்சங் S24. நான் வந்து S23 யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி 1 இயர் ரிவ்யூ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் S24 கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இது ஒரு 1 இயர் ஓல்டு ஃபோன் தான். நான் இது யூஸ்டு பீஸ் தான் வாங்கினேன். ஏன்னா இது சாம்சங்கோடைய எக்ஸினோஸ், உங்களுக்கே தெரியுமே. அந்த எக்ஸினோஸில் கொஞ்சம் கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால தான் சரி இது ப்ரைஸ் ட்ராப் ஆகும்னு தெரியும். கண்டிப்பாக இது ட்ராப் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோனை நான் வாங்கினேன். சாம்சங் S24. S23க்கு அப்புறம் S24 வந்து அரௌண்ட் ஒரு 4 மந்த் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. நான் எக்ஸினோஸ் என்னமோ நினச்சேன் காய்ஸ், உண்மையில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த ஃபோனில் வந்து என்ன அப்படின்னா, இந்த S23ல் வந்து 3900 பேட்ரி, இது 4000 mAh பேட்ரி, 120 Hz கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இது LTPO டெக்னாலஜி. ஃபோன் வந்து பெசில் வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் தருதா பெசில் நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த S23லேருந்து S24ல் வந்து கண்டிப்பாக வந்து பிரைட்னஸ் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. தெரியுது. அந்த ஒன் UI ஃபீச்சர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் பண்ணியிருக்கலாம். சூப்பராக பண்ணிருக்காங்க இந்த AI ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பேசுகிற ஆடியோ ப்ளஸ் வீடியோ எல்லாத்தோட அந்த AI மூலிமா அந்த ஆடியோ ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. எல்லாமே எல்லாம் இருக்குது. இப்போ நான் கேப்சர் பண்ணுறதே வந்து 1+ 13 தான். இதுலேயே வாய்ஸ் ஃபோக்கஸ் மோட் இருக்குது. பட் இருந்தாலும் சாம்சங்கில் AI மூலிமா உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குது. 7 years OS அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சிங்கிள் டேக்கப் பண்ணலாமா, இல்லை ஃபீச்சர் சைஸ் வந்து ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வாங்க வீடியோ கால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்பிளே ஒரு 6.2 இன்ச்சில் டைனாமிக் 2x ஆம்புலர் பேனல் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது கைஸ், செம்ம ஸ்லீக்காக இருக்குது. உங்களுக்கு ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு மூவி பார்க்குறதுக்கு, ஒரு யூடியூப் ரீல்ஸு, ஷார்ட்ஸு, நீ எதை யூஸ் பண்ணாலுமே சரி எல்லாத்தையுமே உள்ளதாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி, படம் பார்க்குறதுக்கு, அந்த உள்ள அந்த UI எல்லாமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக S23 கம்பேர் பண்ணும்போது S24 வந்து S23 வேறு லெவல் டிஸ்பிளே தான். அதுக்கு 10க்கு ஒரு 8.9 8.5 கொடுக்கலாம். பட் இது 10க்கு அவுட் ஆஃப் 11 கொடுக்கலாம். ஏன்னா அதில் வந்து பெசில் பாருங்கள் கைஸ், தெரியுதா உங்களுக்கு? பெசில் எவ்வளோ எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கான் பாருங்களேன். பெசில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. அது இல்லாமல் 120 Hz, உங்களுக்கு வேணால் நீங்கள் 60 Hz கூட செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டிஸ்பிளேயில் காம்ப்ரமைஸ் கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேண்டியாக வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பிகர் ஸ்க்ரீனில் கேம் ஆடியும், பிகர் ஸ்க்ரீனில் மூவி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சடன்லி அவங்க இந்த ஃபோன் வரும்போது ரொம்ப நடா இது ஒரு பார்த்தா கூட ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஃபீல் வராது. பட் டிஸ்பிளேயில் குறை சொல்ல முடியாது. டக்குன்னு ஒரு பிகர் ஃபோன் வந்து நீங்கள் ஒரு ஹேண்டியாக ஒரு ஃபோன் வரீங்கன்னா அது எல்லாருக்கும் இந்த வர பிரச்சனை தான். டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது என்னை பார்த்துருக்கோம் 10/11. ஓகே, அடுத்து நம்ம மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது? கிளாஸாக இருக்குது கைஸ். நான் நீங்கள் என்ன தான் சொல்லுங்களேன், S23 S24 S25 வந்தாலும் சாம்சங் S10ல் வெறும் S10ல் வர ஸ்பீக்கர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். செம்ம ரிச் அண்ட் பேஸாக இருக்கும். இதுவும் நல்லா இருக்குது, குறை சொல்ல முடியாது. அப்படியே இருங்க, லைவாகவே வச்சு காமிச்சார், கையோட பார்த்துருங்க. பாட்டமில் கொஞ்சம் 50-60%, ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் 30-25% வரும். அவுட்டோரில் நான் இத்தனைக்கு வச்சு ஷூட் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. ஸ்பீக்கர் வைஸ் எந்த குறை கிடையாது, டிஸ்பிளே வரது குறை கிடையாது. ஸ்பீக்கர் அண்ட் டிஸ்பிளே கிளாஸ். இப்போ அடுத்த நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த சாம்சங்கோட ஒன் UI வந்து இதுக்காக தனியாக ஃபேன்ஸியாக இருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த ஃபோனை வாங்கும்போது நான் வந்து ஒன் UI 6.0 சம்திங் இருந்தது. இப்போ ஒன் UI 7.0 வந்துடுச்சு. 7.0 மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தடுத்து S25ல் என்னென்ன இருக்குது எல்லா ஃபீச்சர்ஸ் இதிலே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. 7 வருஷம் அப்டேட்டு, ஓகேங்களா? ஒரு காம்பேக்ட் ஃபோனு, இந்த அளவுக்கு ஒரு 160-170 சம்திங் ஒரு கிராம் வெயிட்டு, டிஸ்பிளே செம ஓஜியாக இருக்குது, ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்ப ரிச்சாக இருக்குது, நெட்வொர்க்கு பிரச்சனையே இல்லை. அப்பப்போ ஜியோ கொஞ்சம் மக்கார் பண்ணுது. பட் ஆனால் பேஸ்ட் ஆன் ஏரியா பொறுத்து தான் சொல்லுவேன். பொறுத்த தவிர நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சார்ஜிங் வந்து எனக்கு 25 வாட்ஸ் என்எஃப் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour 20 minutes 1 hour 10 minutes உங்களுக்கு சார்ஜ் இருக்குது. பட் சாம்சங் அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள், சாம்சங் கேபிள் யூஸ் பண்ணுங்கள். அதர் வாட்ஸ் கேபிள் ப்ளஸ் சார்ஜர் நான் அந்த ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சாம்சங் ஃபோனுக்கு கண்டிப்பாக சார்ஜ் போடாமல் இந்த ஃப்ரேம் சுற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் ஆகும். இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைனைஸ் மெட்டீரியல் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஃபோனு. அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதே ரேட்டுக்கு கூகுள் பிக்சல் காம்பேக்டாக நீங்கள் வாங்கினா கூட 9A தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அது சீப்பர் குவாலிட்டியாக தான் இருக்கும்.
பட் இது ரேட் அதிகம் 80,000 70,000 லான்ச் பண்ணாங்க. பிக்சல் இந்த டைமில் 9 சீரிஸ் லான்ச் ஆனவனா உங்களுக்கு இந்த பில்டு வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணா இருக்குது. பட் ஆனால் செம்ம ஸ்லீக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. S23யோட எனக்கு S24 டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இப்போ கூட நான் OneUI 7.0 நியூ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். OneUIயில் 7 வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேமராவும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கேமரா பற்றி நம்ம தனியாக டெடிகேட்டட் வீடியோ நம்ம பார்க்கலாம். எனக்கு சாம்சங்கில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன, நிறைய பேர் வாங்குறாங்க, அந்த குட் லாக் ஆப்ஷன் இருக்குது, ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாம்சங் வேலட் இருக்குது, கால் பண்ண திஸ் கால் இஸ் ரெக்கார்ட் வராது, சாம்சங்கோட அந்த ஓன் டயல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய வந்து சாம்சங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஏனோ தன்னை கொடுக்காம நான் வந்து கொடுத்தா நல்லா பெட்டராக கொடுப்ப மாதிரி சாம்சங் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் வேணாலும் நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் ஆட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பேட்ரி அண்ட் சார்ஜிங் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபோனோட பேட்ரி எப்படி இருக்குது? மேக்ஸிமம் வந்து நான் கேம் ஆட மாட்டேன். நான் வந்து இப்போ அது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு காலை வந்து எல்லாருக்குமே ஒர்க்கு பேஸ்டான ஒர்க்கு தான், எடுக்கிற ஃபீல்டை பொறுத்து இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு ப்ரைமரி கால்ஸ் அதிகமாக பேசுவீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறேங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது என்னென்னு சாம்சங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கால்ஸ் அதிகமாக பேசினா கண்டிப்பாக பேட்டரி என்ன ஆகும். இந்த ஃபோனில் மேக்ஸிமம் SOT பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு லைட் யூசேஜ் ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 3.5 to 4 hours வருது. நான் ரஃப்பாக யூஸ் பண்ணுவேன், நான் ரொம்ப 120 Hz தான் வைப்பேன் நான். அதர்வைஸ் பார்க்கும் பிரைட்னஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும், டார்க் மோட் வைக்க மாட்டேன். என்கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஸ் பேக்ரவுண்ட் ரன் ஆகும். நான் ஒரு கேம் ஆடுவினா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு half an hour ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே ஃபோன் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருது. எக்ஸினோஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் வந்து இது பேட்டரி வந்து பயங்கரமாக ட்ரைன் ஆகுது. இது 3900 4,000 உண்மையிலே 100 வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு டிஃப்ரென்ஸ் 1 hour கிட்ட SOT அதிகமாக வந்துச்சு. S23 கம்பேர் பண்ணும்போது S25 உண்மையிலேயே வந்து பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு S24 சீரிஸ் எல்லாமே பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. நீங்கள் யாரும் கூட சொல்ல மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. சார்ஜிங் சப்போர்ட்டாக தான் ஒரு 1 hour 30 minutes 1 hour 20 minutes இருக்குது. வேறு என்ன அப்படின்னா, யாருக்கு இது ரெக்கமெண்ட் கிடையாது அப்படின்னா, எனக்கு எனி டைம்ஸ் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நான் நெட்டை ஆன்லேயே வச்சுருப்பேன், ஹாட்ஸ்பாட் ஆன்லேயே வச்சுருப்பேன், நான் கேம் ஆடுவேன், அது இல்லாமல் நான் வந்து ஏகப்பட்ட OTT பிளாட்ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுவேன், நான் ஸ்டீம்லேயே பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு நான் அவாய்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் சொன்னது எல்லாத்தையும் கட் பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே ஓகே. ஒரு செகண்டரி ஃபோன், ஒரு லைட் கால்ஸ் யூஸு, ஒரு வேலெட்டு, ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு கேமரா செட்டப் ஃபோனு, ஒரு ஹேண்டி, OneUI எக்ஸ்பீரியன்ஸு, குட் லாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதர்வைஸ் பார்க்கும்போது சாம்சங்கோட மிகப்பெரிய ஃபேன், நான் சாம்சங்கோட வேரியபிள் வாட்ச் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஓகே. இது என்ன கேட்டால் இந்த ஃபோனோட பர்பஸ் என்னென்னா, நான் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லிம்மஸ்ட்டு ஒரு லைட் வெயிட்டில் ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. OneUI எல்லாம் சாம்சங் S24 Ultra எல்லா ஃபீச்சர்ஸில் கொடுத்துட்டாங்க. பட் அந்த 200 MP வராது, ஜூமிங் வராது. பட் அதை தவிர்த்து எல்லாமே இல்லை கொடுத்துட்டாங்கன்னும் போது கண்டிப்பாக பேட்டரி காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா இதில் பேட்டரி கொடுத்துட்டா நீங்கள் அதை வாங்குவீங்களா, அந்த மாதிரி தான். பேட்டரி நான் வந்து ஓகே 10க்கு ஒரு 8 பாயிண்ட் கொடுக்கலாம். பட் வந்து இப்போ OnePlus 13s, Vivo X200 FEலாம் வந்து இப்போ பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. பட் சிலிகான் கார்பன் டெக்னாலஜி சாம்சங் இன்னொருக்கு அதை கொண்டு வர காரணம் சில காரணம் இருக்குது. அவங்க எடுத்தங்க கொண்டு வர மாட்டாங்க. ஒரு டெக்னாலஜி ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகுமா இல்லையா, லாங் டைம் இருக்குமான்னு பார்த்து தான் இது பண்ணுவாங்க. இல்லைனா கண்டிப்பாக பிராண்ட் நேம் மாதிரி வாங்கும். சைனீஸ் இருந்து வாங்கி பண்ணுவாங்களாம் நம்ம சொல்ல முடியாது. ஆப்பிள் சாம்சங் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி S26 6000 mAh வந்தானா அவ்வளோ கூட வேணாம் கைஸ். 5000 mAh S26 லான்ச் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வாங்குற ஆள் நானாக தான் இருப்பேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த ஃபோனை சேல் பண்ண தான் போகிறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ரிவ்யூன்னு விட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு வராது. நம்ம ஒரு ஃபோனை வாங்குவோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அது ஒரு ஆனஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம். ஓகே, அடுத்து கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்சங் S24 கேமரா எப்படி இருக்குது? நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சாம்சங் S24 உண்மையாகவே கேமரா எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த ஸ்மாலஸ்ட் ஃபோன்லேயே 50 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 12 MP அல்ட்ரா வைடு, 10 MP டெலிஃபோட்டோ ப்ளஸ் 3x ஷாட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேயே 8K வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் 8K யாரும் யூஸ் பண்ண போகிறதில்லன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஹையஸ்ட் ரெசல்யூஷனோட ஒரு வீடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி நல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பட் ஆனால் எப்போவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 4Kல 60 frames செம்ம கிளாஸாக இருக்கும் கைஸ். அதில் வந்து 2x நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தாலும் எந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஏதோ ஒரு இருக்கு, ஆமாம் தெரிதா எந்த அளவுக்கு இருக்குன்னு? சூப்பராக இருக்குல்ல? இதாங்க பெரிய கைஸ். ஆக்சுவலாக வந்து 50 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது 50 MP ப்ரைமரி கேமரா.
ஓகேங்களா. அதர்வைஸ் பார்க்கும்போது 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 3x டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ ஷாட் ஒரு ரிசல்ட்டு. இது அல்ட்ரா வைடு. இது உங்களுக்கு 50 MP ப்ரைமரி கேமரா. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து செல்ஃபி பார்த்தீங்கன்னா 12 MP. நான் இப்போ OnePlus 13 யூஸ் பண்ணுறேன். ப்ரைமரி ஃபோனாக வந்துட்டேன். நான் இப்போ S20 ஃபோன் வந்து சோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்து 2-3 ஃபோன் ரிவ்யூ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாக என்னால் ஆக்சுவலாக வீடியோ போட முடியல, தப்பாக நினைக்காங்க. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. பட் மேபி நெக்ஸ்ட் மந்த் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து புதுசாக உங்களுக்கு ஒரு ஃபோனு சர்ப்ரைஸாக வச்சுருக்கு, அதுவும் பாருங்கள். 12 MPயோட கேமரா அவுட் புட்டு சூப்பராகவே இருக்குது. அது இல்லாமல் எனக்கு அந்த போர்ட்ரேட் வீடியோ நான் மிகப்பெரிய ஃபேன் சாம்சங்கோடது. ஃப்ரண்ட்டில் 4K 60 fps ஸ்டெபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் சாம்சங்க்கும் OnePlusக்கு ஒரு வித்தியாசம். என்ன தான் OnePlusல வந்து Snapdragon 8 Elite கொடுத்துருந்தாலும், 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் 24GB RAM கொடுத்துருந்தாலும், 120 SLTP டெக்னாலஜி என்னென்னமோ கொடுத்துருந்தாலும், பட் வீடியோ குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். பட் ஓகே, எல்லாமே கொடுத்தனா எப்படி வரப்போ ஃபியூச்சரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, கேமரா வைஸ் என்னன்றது தனியாக டெடிகேட்டாக ஒரு வீடியோ வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கேமரா தனியாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேமரா ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் இல்லை. என்னன்னா 1-2 இமேஜ் வேணால் ஆட் பண்ணுறேன். செல்ஃபி பேக்கில் எடுத்த வந்து அந்த 12 MP டெலிஃபோட்டோ ஷாட்ஸ் இருக்குது. அதை வேணால் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, வேறு என்ன இந்த ஃபோனை ஸ்பெஷல்னால் கண்டிப்பாக சாம்சங்கோட குட் லக் ஆப்ஷன் தான். நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குது கைஸ். எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுக்குள்ளே ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன்னா ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது, கால் டைலு நிறையா இருக்குது. இது வந்து சாம்சங்கோட இந்த ஒன்றுவே சொல்லணும்னா தனியாக டெடிக்கேட்டாக அது ஒரு வீடியோ போடலாம். இப்போ இந்த வீடியோ போனால் ரொம்ப பெருசாக போயிடும். ஓகேங்களா. நான் ஏகப்பட்ட ஆப்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், Snapdragon 8 Gen 2 S23க்கோ இந்த Exynos 2400க்கோ பெரிய வித்தியாசம் தெரியல. பட் மோடம் வந்து நெட்வொர்க்கு S23 கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்தது. S24 ஆரம்பத்தில் சொதப்போச்சு. பட் ஆனால் ஆஃப்டர் அப்டேட்டு கொஞ்சம் உங்களுக்கு இந்த 1UI 7 வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எனக்கு கொஞ்சம் அடிக்கடி ஏர்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஜியோ தான் பேமக்கார் பண்ணோம். அதர்வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனை ஒரு கூட சொல்ல முடியாது. இல்லை கடைசியாக என்னென்னா ப்ரைஸிங். இந்த ஃபோன் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சுவலாக வந்து பழைய ப்ரைஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அடிக்கடி இது ஆஃபர் ப்ரைஸில் வந்து 8 to 128 வந்து 46, 47 மாதிரி வருது. 856 52 53 ஆகுது. இப்போ 75 88 ஆகுது. ப்ரைஸ் வந்து உடனே கட் பண்ணிடுறாங்க கைஸ். ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஃபோன் 80,000 லான்ச் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க நீங்கள் அந்த ஃபோனை வந்து ஆரம்பத்தில் பே பண்ணி வாங்குறீங்கன்னா, என்ன கேட்டால் காசு இருக்குது, நான் வாங்குகிறேன், இந்த ஃபோன் தான் வேணும், நான் ஃபோனை மாற்ற மாட்டேன்னா ஓகே. பட் தயவுசெய்து ஒரு ரிவ்யூ ஆனஸ்ட்டாக பார்த்துட்டு ஆஃப்டர் ரிவ்யூ வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்தில் யாரோ சொல்கிறாங்க, ரிவ்யூ டெக் சேனல் சொல்கிறாங்க சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் ஃபீல் பண்ண போகிறது நீங்கள் தான். என்ன கேட்டால் இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிடுங்க. இப்போ பாருங்கள் 80,000 லான்ச் பண்ணாங்க, இப்போ 55 56 கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் கழிச்சு சாம்சங் வெப்சைட்லேயே இது வித்து கார்பரேட் ஜிமெயில் அடிப்பட்ட ADLTயோட உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும் 46 47க்கு. ஃபோன் ஏன் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறாங்கன்னு தெரியல. உடனே ப்ரைஸ் உடஞ்சிது. எங்கள் பாதி அங்கே கிடைக்கும் அதுக்குன்னு. அப்புறம் எதை நம்பி நான் வாங்குறது? இந்த ஃபோனை நான் வந்து 6 மந்த்து முன்னாடி நான் அந்த ஃபோனை வந்து வாங்கும்போது நான் இந்த ஃபோன் வந்து ஒரு 52 ரூபா 53 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். சரிங்களா. இப்போ இந்த ஃபோனை வந்து புதுசே 55 ரூபா 50 ரூபாய் கிடைக்குது. இப்போ எவ்வளோ விருப்பாக இருக்கும். இப்போ இந்த ஃபோன் விற்க போனால் கூட எல்லோரும் OLXலாம் கேட்பாங்க, 33 35 36 கொடுங்க. இப்போ நியூ சாம்சங் S25 வந்துச்சு. S24 புதுசே ஃப்ளிப்கார்ட்டில் 52 ரூபா தான், அமேசானில் வந்து ரொம்ப சீப்பராக இருக்குன்னுவாங்க. இது ஒன்று தாங்க பிரச்சனை. தயவு செய்து ஒரு ஃபோனை வாங்கி நான் வந்து விற்கப்பேன், நான் ரீசேல் பண்ணுவேன், ரீவேல்யூ போனால் தயவுசெய்து சாம்சங் சீரிஸ் எதிர்பார்க்காதீங்க. அல்ட்ரா சீரிஸ் எப்போவுமே ப்ரைஸ் நான் அல்ட்ரா அதாவது வந்து நான் அல்ட்ரா சீரிஸ் வந்து S25 ப்ளஸ் பிரச்சனை. S24 அல்ட்ரா ஸ்டாண்டர்டாக நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மாடல் லான்ச் ஆகி அடுத்த மாடல் லான்ச் ஆகி அடுத்த 6 மந்த் கழிச்சு தான் ரேட்டே உடைப்பாங்க. சரிங்களா. ப்ரைஸ் வைக்கும் மாதிரி தான் சொதப்புறாங்க, மற்றபடி ஃபோனில் எதுவும் குறை கிடையாது. வேறு ஏதாவது உங்களுக்கு S24 குறைந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் பண்ணுற கமெண்ட் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. வேறு ஏதாவது ஃபோன் டவுட் இருக்கா? டிஸ்பிளே பார்த்தாச்சு, பேட்டரி பார்த்தாச்சு, ஸ்பீக்கர் குவாலிட்டி, சார்ஜிங் பார்த்தாச்சு, கேமரா பற்றி சத்த பார்த்தாச்சு, மேலோட எல்லாமே பார்த்தாச்சு. என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா அதுதான் கன்குலேஷனில் லாஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபோனு யாருக்கான யூசேஜ் அப்படின்னா திருப்பி சொல்கிறேன், தயவு செய்து கேமு, கால்ஸு, ஒரு பயங்கர ஹை லெவலில் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் மூவியில் வர OTT பிளாட்ஃபார்ம் பார்ப்பீங்கன்னா இதுக்கு நான் காரணம் கிடையாது. திருப்பியே சொல்கிறேன், இந்த S24 யாருக்கான யூசேஜ்னா ஹை லெவலில் கேம் ஆடுறேன், நான் ஹை லெவலில் மூவி பார்ப்பேன், நான் அடிக்கடி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஹாட்ஸ்பாட் ஆனில் இருப்பேன், 5G நான் ஆஃப் பண்ணவே மாட்டேன்றவங்க தயவுசெய்து அவாய்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோட ஃபுல் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ பாருங்கள், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளாம் கஷ்டப்பட்டு ஃபோனை வாங்கி உண்மையிலே ரிவ்யூ போடுறவங்க, நம்மளை பார்த்தா யாரும் கம்பெனியில் இது பண்ணுறது கிடையாது. அதனால் தான் ஒரு ஃபோனில் என்ன குறை இருக்கோ ஓப்பனாக சொல்லிடுறோம். இல்லை கண்டிப்பாக பேட்டரி அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது.
பட் உண்மையிலேயே சாம்சங் ஒன்றியே 7.0 வந்ததுக்கப்புறம் உண்மையிலே பேட்டரி வந்து கொஞ்சம் ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஏகப்பட்ட கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குது. 7 வருஷம் ஓஎஸ் அப்டேட்டுங்க. இது மேலே என்ன வேணும் அப்புறம் காம்பேக்ட் ஃபோனில்? வேறு ஏதாவது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தனா வீடியோ எண்டில் உங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை கைஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சார் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டேக் யூ. பை கைஸ்.